ஹலோ கைஸ், மை நேம் இஸ் சாதுலி. நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். விளாக் பண்ணலாம், ஃபுட் ரிவ்யூ கொடுக்கலாம், அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகேங்களா? அதனால் எனக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு அமேசானில் DJI Osmo Mobile 4 அப்படிங்கிற ஒரு கிம்பல் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்போ அந்த கிம்பல் ஆக்சுவலாக நேற்று நான் புக் பண்ணியிருந்தேன் அமேசானில். இன்றைக்கி எனக்கு அது டெலிவரி கிடச்சிருக்கு. அதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்து நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இன்றைக்கி என்னுடைய இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சேனலுக்கு. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுடைய அமேசான்லேருந்து பேக்கிங் கைக்கு கிடச்சிருச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது நான் அமேசானில் புக் பண்ணி வாங்கியிருந்தேன். நேற்று புக் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோவில். பேக்கிங் ஆனால் நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பண்ணியிருந்துருக்குறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது மொபைலில் நம்ம எப்படி இதில் ஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு. மேக்னெட்டிக் தான் ஆக்சுவலாக இது நான் இதில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இதான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாரிங்க, ஆக்சுவலாக இதில் யூசர் மேனுவல் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மெஷர்மெண்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது இந்த மொபைலில் பேக்கில் ஒட்டி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா எனக்கு ஆக்சுவலாக இதில் பிடிச்சதே என்ன அப்படின்னா இதோடைய பவுச் தான். வச்சிடலாம். இது ஆக்சுவலாக மொபைலுக்கு பின்னாடி வச்சுட்டு அதில் இந்த மேக்னெட்டிக்கை நம்ம கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த இது கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இதில் கரெக்டாக இப்படி பண்ணி ஒட்டும்போது அந்த மொபைலினுடைய சென்டரில் கரெக்டாக இதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதையும் இப்படி வச்சிடலாம். ஓகே, டிஜேயுடைய ஆக்சுவலாக யூசர் மேனுவல் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸ்ட்ரிப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபேட். சூப்பர் குவாலிட்டிங்க. ஆக்சுவலாக நானும் ஒரு ட்ரைபேடில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் அந்த குவாலிட்டிக்கு இந்த குவாலிட்டி அதோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. அது ஆக்சுவலாக சாம்சங்கு. இது DJI. சூப்பராகவே இருக்குதுங்க, நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மேக்னெட்டிக் ஸ்டெப்பு. இது ஆக்சுவலாக நம்மளுடைய மொபைலில் சென்ட்ராட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்காண்டி நல்லா ஒரு இதுவும் நல்ல ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. சூப்பர் குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்மளுடைய கிம்பலை வெளியில் எடுக்கலாம். பேக்கிங்லாம் நல்லா தரமாகவே செஞ்சுருக்குறாங்கங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக கிம்பல். காம்பேக்டாகவே இருக்குது. ஸோ இந்த க்ரிப்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. பிடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? நான்
நம்ம பிடிச்சிட்டு எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாக்ஸுமே வேறு லெவல் சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. அதையும் இப்போ மேக்னெட்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வா, சூப்பராகவே இருக்குதுங்க. இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கிம்பல். ஸோ அந்த கிம்பலில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு இது பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பேட்ரி லெவல் காட்டுது. அதே வந்து நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து நம்மளுடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது இல்லாமல் இது பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்டிக். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம அப் டவுன் லெஃப்ட் ரைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு ஜூம் இன் பண்ணுறதுக்கும் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது அப் டவுன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிகர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சார்ஜர் போர்ட். இது நம்ம வந்து கிம்பலை சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது. ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம இந்த சார்ஜர் கேபிளில் பார்த்தோன்னா இதுக்கு வந்து டைப் சி தான் கொடுத்துருக்குறாங்க. கேபிள் வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த யூஎஸ்பி போர்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து வீடியோ எடுக்கிறோம், அல்லது வந்து நம்ம மொபைலில் பேட்ரி பேக்கப் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து இதை வந்து நம்மளுடைய மொபைலுக்கு அவுட் பண்ணிக்கலாம். சார்ஜ் ரிவர்சபிளாக அவுட் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதோ அல்லது நம்மளுடைய யூசேஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது ட்ரைபேடு உண்மையிலே வந்து செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக அதோடைய இதில் வந்து ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த த்ரெட் வந்து நம்ம வந்து கீழே இதில் லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போது வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம், அல்லது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாங்காகவே நம்மளுக்கு இப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னா இது நல்லா வந்து ஒரு யூஸாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வெளியில் நம்ம வந்து நம்மளே எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கு இல்லை. ஆக்சுவலாக இதை எங்கேயாவது நம்ம ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இதை கூட நம்ம வந்து சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம பாக்கெட்லேயே கூட வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது நான் நிறைய கம்பெனி பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோ இதாக இல்லை. இதில் என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து இது வந்து நல்லா காம்பேக்டாக இருக்குது. நம்ம பாக்கெட்லேயே நம்ம போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். வெயிட்டும் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாகவே இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்போ இதை வந்து இது உள்ளே போட்டு நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அல்லது இப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். மட்டும் இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? பட் இது வந்து இதனுடைய இந்த வீடியோவுடைய இந்த கிம்பலுடைய ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போய் எடுத்துகிட்டு அதோடைய வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். அப்படின்னா அதையும் உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க.